போயிட்டு வா அப்படி பணங்காடு எல்லாரும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீர் மட்டும் வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற, இது என்ன நியாயம்? என் வீட்டுக்காரி காலையில் சோறு பிங்கிட்டாப்பா. அப்படியா? கஞ்சி தானே வழக்கமாக தந்து விடாத? வழக்கமாக வரும், என்னதான் தெரியல, இன்னைக்கு சோறை பிங்கி தந்துருக்கா. என்ன அரிசி? தாளம்பு அரிசியா? தாளம்பு அரிசியா? தாளம்பு அரிசி போட்டு சோத்தை பிங்கி பருப்பு குழம்பு. ஆனால் அந்த ஊறுகாய் மட்டும் மாறியம்டக்கையா? அது ஊறுகாய் நம்ம கூட உள்ளதோ என்னதான் தெரியல, அது எப்போ பார்த்தாலும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு அப்படியே பழக்கமாயிட்டு. சரி சரி. பாருங்க, ஒரு ஆள் பாக்கிலாம் பூரா ஆளும் கடையில் இருந்தான். நம்ம எல்லாருமே கடையில் தான். ஆமாம், நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாது. நீங்கள் தர 500 ரூபாயில் 50 ரூபா நான் கடைக்கு போட்டோம்னா மிச்சம் 450 ரூபா தான் கொண்டு போவாங்களோ. 50 ரூபாயில 450 ரூபா தான். திடீர்னு ஆம்லேட்டும் போம், ஆப்பாயிலும் போம், அது சிக்கல்ண்ணே. அப்போ கஞ்சே போதுங்க, சோறே போதும். அப்படியா? கஞ்சி ஒரு குத்து போல வச்சிருக்கியா? நான் இவ்வளோ சோறு வச்சிருக்கேன், நீ இந்த ஒரு சின்ன கட்டி